இரண்டாவது விடயமாக யாழ் மாவட்டத்திலே அல்லது வடக்கு மாகாணத்திலே எங்களுக்காக இயற்கையாக இருக்கின்ற வளங்கள் தொடர்பாகவும் அதனை பங்கீடு செய்வது தொடர்பாகவும் அல்லது இலங்கையிலே இருக்கிற சட்டங்கள் சட்ட திருத்தங்கள் தொடர்பாகவும் மிகப்பெரிய கேள்வியும் சந்தேகமும் வடமாகாண கடற்றொழிலாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அண்மையிலே சாவகச்சேரி பகுதியிலே சுண்ணக்கல் அகழ்வு தொடர்பாக ஒரு செய்தியை இணையவழி ஊடாக முகநூல்களிலே நாங்கள் பார்த்திருந்தோம். அதில் அதை வடக்கை பிரதிநிதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அது சரியா பிழையா என்று நடுவீதியிலே மறைத்து அதனை ஆய்வு செய்திருக்கின்றார். உண்மையிலே அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஏனென்று கேட்டால் இன்று வடக்கு மாகாணத்திலே சுற்று நிரூபம் என்ற போர்வையிலே சுற்று நிரூபத்தை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய சட்டவிரோதமான செயல்களும் எங்களுடைய வளர் சுரண்டல்களும் இடம்பெறுகின்றது. உதாரணத்திற்கு நாங்கள் கடற்றொழில் சமூகம் எதிர்கொள்கிற பிரச்சனையாக இலங்கையிலே கரையோரம் பேணல் பாதுகாப்பு திணைக்களத்துக்காக இருந்தாலும் சரி 63வது இலக்க அரசகாணி கட்டளை சட்டத்தின் ஊடாக பிரதேச செயலர்கள் கடலட்டை பண்ணைக்கு காணி வழங்கும் போது கரையிலே இருந்து 1.5 கிலோமீட்டர்கள் முத்தரைகளிலே காணி வழங்குவதாகவும் ஒரு செய்தியையும் இல்லை முத்தரைக்கு வெளியிலே காணி வழங்குவதாக ஒரு செய்தியையும் குறிப்பாக யாழ்ப்பாணம் வேலனை பிரதேச செயலர் அவர்கள் ஒரு வருடத்திலே 2 மாறுபட்ட தகவல்களை சுற்று நிறுவம் என்ற போர்வையிலே ஒரு கடற்றொழில் சமூகத்தை ஏமாற்றுகின்ற செயல்பாட்டை செய்கின்றார். அது எப்படி என்று கேட்டால் கடலிலே இருந்து 2 கிலோமீட்டர் முத்தரை என்றும் அந்த முத்தரைக்குள்ளே தான் கடலட்டை பண்ணை இருப்பதாக தாங்கள் சுற்று நிரூபத்தின் அடிப்படையிலே வேலனை பிரதேச செயலர் செயல்படுவதாக சொல்கின்றார்கள். ஆனால் அதே கரையோரம் பேணல் திணைக்களம் அந்த 2 கிலோமீட்டருக்கு அப்பால் முத்தரைக்கு வெளியிலே தான் இந்த சட்டவிரோத அனுமதியற்ற முறையற்ற கடலட்டை பண்ணைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் எங்களுடைய இந்த சட்டத்தை யார் நடைமுறைப்படுத்துவது அல்லது இதை யார் கண்காணிப்பது? யாழ்ப்பாணத்திலே அல்லது வடமாகாணத்திலே மிக பிரசித்தி பெற்ற சட்டத்தரணி அனைவரையும் நாங்கள் மன்றாட்டமாக கேட்கின்றது, நீங்கள் எங்களுடைய மண்ணுக்காகவும் எங்களுடைய உரிமைக்காகவும் நீங்கள் போராடுகிறீர்கள். அதே போன்று எங்களை வளங்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் செயல்பட வேண்டும். சுற்று நிரூபம் சட்டத்தின் மூலம் அதில் இருக்கிற ஓட்டைகளை வைத்துக்கொண்டு எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பல்தேசிய கம்பெனிகளுக்கும் வெளிநாட்டு பின்புல பினாமிகளுக்கும் நீங்கள் வழங்குவதற்கு ஆதரவாக செயல்படுகிறீர்கள். நாங்கள் இந்த கடற்றொழில் சமூகமாக யாழ்ப்பாணத்திலே பிரபல முக்கியம் வாய்ந்த சட்டத்தரணிகளே, உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேளுங்கள். இந்த வடக்கு கடற்றொழில் சமூகம் இந்த கடற்காணி அரசகாணி குத்தகைக்கு வழங்குவதிலே பல்வேறு முறைகேடுகள் முறையற்ற விதத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதை தட்டி கேட்பது யார்? ஒரு மக்கள் பிரதிநிதியாக இளங்குமரன் தட்டி கேட்டதை பல இடங்களிலே விமர்சித்தார்கள். ஏனென்று கேட்டால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேல் சட்டத்தை கையில் எடுக்கிறார்கள் என்று. சட்டத்தை கடைபிடிக்க வேண்டிய வேலனை பிரதேச செயலரே காலம்புரை ஒன்று பின்னேறம் ஒன்று மத்தியானம் ஒன்று தாரார். இதற்கு ஆதரவாக சில சட்டத்திறனிகள் இருக்கிறீர்கள். நாங்கள் கேட்பது பிழையை பிழை என்றும் எங்களுடைய வளம் சார்ந்து எங்களுடைய உரிமை சார்ந்து நீங்கள் நியாயமான முறையிலே வாதாட வேண்டும் என்று வெறுமனவே நீங்கள் பணத்துக்காக உண்மைக்கு பொய்யாக எங்களுடைய வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் அளிக்கின்ற செயல்பாடுகளுக்கு துணை போவது சட்டமன்ற போர்வையிலே சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என்று நீங்கள் கூறுவதும் எங்களுக்கு கவலை அளிக்கின்றது. ஏனென்று கேட்டால் சரியோ தவறோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சம்பவத்தை இன்று வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார். அதில் சரி இருக்கலாம் பிழை இருக்கலாம், சுற்று நிரூபம் ஒன்றை சொல்லுது, ஆனால் நடைமுறையிலே இன்னும் ஒன்று வேறையாக இருக்கின்றது. அதிகாரிகள் தங்களை காப்பாற்றுவதற்காக சுற்று நிரூபத்தையும் தங்களுக்கு ஏற்றால் போல் சட்டத்தையும் வளைத்து போட்டு ஆவணங்களை தயாரித்து வைத்திருக்கின்றார்கள். கடலிலும் தரையிலும் நடப்பது வேறையாக இருக்கின்றது. தயவு செய்து யாழ்ப்பாணத்தின் பிரபல சட்டத்தரணிகளே, இந்த கடற்றொழிலாளர்களுடைய இந்த கடல் காணி என்பது எங்களுடைய தமிழர்களுக்கு உரித்தான கடலை இன்று இதே
சட்டத்தரணிகள் அல்லது இதே புத்திஜீவிகள் என்ற ஆதரவோடு எங்களுக்கு சொந்தமான கடலையும் எங்களுடைய வாழ்வியலோடு இணைஞ்ச கடலையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சட்டம் என்ற போர்வையிலே சுற்று நிறுவம் என்ற போர்வையிலே அதிகார துஷ்பிரயோகங்கள் நடக்கிறது. இதை கேட்க நீங்கள் முன்பாருங்கள். எங்களால் முடியாமல் இருக்கின்றது. நாங்கள் தனிப்பட்ட ஒருவராக கேட்கும்போது பல சட்டத்தரணிகள் எங்கள் மீது குற்றம் சாட்டி எங்களை நீதிமன்றத்துக்கு உட்படுத்தி சவாலுக்குட்படுத்த முயற்சிக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே பெரும் முதலாளிகளுக்கும் அல்லது பெரும் பல்தேசிய கம்பெனிகளின் கஜனாக்களை நம்பி நீங்கள் உங்களுடைய இருப்புக்காக எங்களுடைய சமூகத்தை அல்லது இந்த சுண்ணக்கல்லாக இருந்தாலும் சரி இல்லாட்டி எங்களுடைய வடக்கு மாகாண கடலிலே நடைபெறுகின்ற முறையற்ற விதமான இந்த காணிகளை பிரதேச செயலகங்கள் வழங்குகின்ற செயல்பாடு. பிரதேச செயலகம் ஒன்றை சொல்கிறது, கரையோரம் பேணல் திணைக்களம் ஒன்றை சொல்கிறது. உதாரணத்துக்கு கிளிநொச்சி மாவட்டம் கிராஞ்சி பகுதியிலே நாரா நிறுவனத்தினாலே ஆய்வு செய்யப்படாத இடத்துக்கெல்லாம் கிளிநொச்சி பிரதேச செயலர் கடல் அட்டை பண்ணைக்கு காணியை குத்தகைக்கு வழங்குகின்றார். இதை நாங்கள் எங்கே போய் கேட்கிறது? எங்கே சட்ட நடவடிக்கை எடுக்கிறது? இதுக்காக எங்களுக்காக யார் வருகிறீர்கள்? நாங்களும் எங்களுடைய இறமையுள்ள கடலை அல்லது தமிழீழ கடலை அல்லது தமிழ் கடலை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். எனவே இளங்குமரன் போன்ற வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கடல் பிரச்சனையிலும் இந்த காணி வழங்குகிற பிரச்சனையிலும் நீங்கள் தலையிட வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் கேட்கின்றோம். ஏனென்றால் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய தேசிய பிரச்சினை மட்டும் அல்லது இனப்பிரச்சினை மட்டும் என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். உள்ளால இனப்பிரச்சனையும் இல்லை, எங்களுடைய நிலமும் இல்லை, எங்களுடைய கடலும் இல்லை, எல்லாம் புத்தவியாரையாகி மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. வெறுமனவே தேசியம் தாயகம் என்ற கோட்பாட்டை மட்டும் உச்சரித்தால் போதாது. அதை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு சமூகம், ஒரு கடல், ஒரு பிரதேசம் எங்களுக்கு இருக்கிறது. அதையும் காப்பாற்றுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்ற செய்தியை இந்த நேரத்திலே நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். சரியா?